ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம், சபரிமலைக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, ஒரு பஸ்ஸு கேட்டிருந்தீங்க. அந்த பஸ்ஸு இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ போராடிட்டுன்னு வந்துட்டாங்க. அந்த பஸ்ஸோட ஹேண்டிலிங் பவர், ஸ்பீடு பவர் எல்லாமே அல்டிமேட். அதை வந்து நீங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பஸ்ஸு உங்களுக்கே பிடிச்சிடும். இருங்க அந்த பஸ்ஸை காட்டிட்டான். தடன் தடன் தடன். இதோ நீங்கள் கேட்ட மாதிரி செந்தில் முருகன் பஸ் நம்ம எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டோம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் பாட்டு எனக்கு தாங்க தெரியும். ஆனால் ஒன்று, வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணதுக்கு ஒத்து செம்ம ஒத்து. ஓகேங்க, நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, தலைவர் ஸ்டைல் அப்படியே ஒரு என்ட்ரி சீனை போட்டு நம்ம பஸ்ஸை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். இந்த செந்தில்குமரன் பஸ்ஸில் வந்து கலர் செம்மையாக இருக்குது. இந்த பஸ்ஸை நான் ஒரு வாட்டி நேரில் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சிதம்பரத்தில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸை இதே கலரில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 3 லென்ஸ் லைட் வந்து தந்துக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS5 தான், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட உள்ளே போய் ஆக்சிலேட்டர் மட்டும் தெரியாது, அது மட்டும் இல்லை சரியாக வைக்கல போல இருக்குது. அதுக்கப்புறம் டயர்லாம் சும்மா தரமாக தந்துக்கிறாங்க. வண்டியும் செம்ம பெரிய வண்டி தாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏர் பஸ்ஸுன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு சின்ன டவுட்டு, எதுக்கு ஏர் பஸ் போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கான மீனிங் என்னென்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த சேலம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கிலீஷில் கரெக்டாக போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து தமிழில் வந்து கேலம்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கரூர் அந்த லைனிங்கில் ஓடுற ஒரு பஸ்ஸு தான். வண்டியோட பின்னாடி லுக் இப்படி தாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூர் பஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி டோர் தான் வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டின்னு நினைக்கிறேன், அதனால தான் டோர் வச்சுக்கிறாங்க. ஓகே, இது வந்து கரூர், நாமக்கல், சேலம், அப்புறம் 3 ஊர் தான் போது போல் இருக்குது. சரிங்க, நான் அப்படியே பஸ்ஸுக்குள்ளே வந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்படி தாங்க பஸ் கேபின், டிரைவர் கேபின் வந்து இந்தமாரி தான் இருக்குது. சொல்லலை, BS5 ஸ்டேரிங் தான். அப்படியே பஸ்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோன்னா மாநாடு படம் ஓடினுக்குது. சிம்பு துப்பாக்கி வச்சு சுடுற சீன் போயினுக்குது. நம்மளோட சபரிமலைக்கு போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஏறிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே பஸ்ஸை பற்றி பஸ்ஸில் என்னென்ன அப்டேட் தந்துக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே வந்து கிளம்பிடலாம். இருங்க, நான் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வியூவை காட்டிடுறேன். இல்லை வந்து உள்ளே அந்தளவுக்கு லைட் செட்டிங் இல்லைங்க, சைடில் மட்டும் ஒரு ரோட் லைட் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர் தான் வந்து சைட்லேயே லெஃப்ட் அண்ட் ரைட் நிறையா வச்சுக்கிறாங்க. அப்புறமா தான் வந்து வண்டியோட உள்ளே உக்காந்தானே லுக் இப்படி தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டோட என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணோன்னா வண்டியோட சைடில் வந்து ஜன்னல் ஓப்பன் ஆகும், முன்னாடி பேனர் ஓப்பன் ஆகும். செகண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டிரைவர் சீட்டு வந்து டிரைவர் டோர் அது வந்து ஓப்பன் ஆகுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து கிளிக் பண்ணோன்னா பேசஞ்சர்ஸ் எல்லோரும் இன்விசிபிள் ஆகிடுவாங்க. திரும்ப வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா பேசஞ்சர்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. இப்போ நம்ம பேசஞ்சர்ஸ் வந்து எல்லாம் ஏற்றாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட வைப்பர் ஆன் பண்ணோன்னா செந்தில் முருகன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் வந்து லைட் எரியும். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற சின்ன அந்த சைட்லாம் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வந்து ப்ளே ஆரம்பிக்குங்க. இவ்வளோ தாங்க இந்த பஸ்ஸில் வந்து செட்டிங் தந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இல்லை லைட் செட்டிங் தரல, இருந்தாலும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் குறையே இருக்காது, சும்மா தரமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வைஃபெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து இன்விசிபிள் பண்ணிக்கின்னு கிளம்பிடலாம். ஓகே, டோரை லாக் பண்ணிப்போம். அடுத்தது தேர்டு வந்து ஆஃப் பண்ணி, ஓ மை காட், லாக் எடுக்க மாட்டேன். ஓகே, லாக் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் வண்டியோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்கள். வண்டி 23 லிட்டரு தான் இருக்குது. அதை நம்ம போகிற வேலை எங்கேயாவது போட்டுக்கலாம், இந்த பெட்ரோல் பங்கு வேணாம். ஏன்னா இங்கே ஏற்கனவே நம்ம 2000 ரூபாய் கடன் வச்சிடும். பாருங்க, சும்மா வண்டியோட ஸ்பீடு எப்படி ஏறுது பாருங்களா, செல்லுன்னு. ஹேண்டிலிங் பவர் BS5, சும்மா ஸ்டேரிங் வந்து நம்ம கைவாட்டம் தான். இப்படி லைட்டாக ஷேக் ஆனாலும் வீலாக அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணோம். செம்ம ஹேண்டிலிங் பவருங்க வண்டியில். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் மேப்புக்கு வந்துட்டோம். செம்மையாக இருக்குதுங்க வண்டி. பாருங்களா, சும்மா நூல் பிடிச்ச மாதிரி போவோம் வண்டி, சல்லுன்னு போவோம். இந்த வண்டி கிருஷ்ணாக்கு அப்புறமாட்டா எனக்கு பிடிச்ச பஸ்ஸுன்னா அது இந்த பஸ் தாங்க. ஹேண்டிலிங் பவர் சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஸ்பீடும் வந்து குறைய சொல்ல முடியாது, பிரேக்கும் வந்து செம்மையாக இருக்குது. இந்த வண்டியில் ஆக மொத்தம் நோ நெகட்டிவ், ஒன்லி பாசிட்டிவ், அந்தமாரி தான் இருக்குங்க பஸ்ஸு. செம்மையாக இருக்குதுங்க. பாருங்களா, அப்படி மாதிரி ஸ்மூத்தாக போகுது பாருங்கள்.
அப்படியே வந்து ஸ்டேரிங் வந்து நம்ம ஹேண்டிலிங் நீங்கள் மட்டும் இங்கே நல்லா ட்ரைவ் பண்ணாலான்னா இதில் வந்து ஒரு சின்ன கிராக்கு கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க. 100% அப்படியே இருக்கும். வண்டி அந்த அளவுக்கு செம்மையாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகே, நம்ம அப்படியே போவோம். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்னா சபரிமலைக்கு போய் ஐயப்பன் தரிசனத்தை வந்து பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி போய் சாமியே ஐயப்போ சரணமப்பா ஐயப்பா சாமி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கோஷங்கள் எழுப்பிட்டு அங்கேயே சாமியை பகவானை பார்த்துட்டு அங்கேயே கொண்டாந்து அப்படியே உக்காந்து ஞானம் மாரி பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கி கிளம்பி வர போகிறோங்க. அதுக்கு தான் வந்து போயின்னு இருக்கிறோம். ப்ரோ நீங்கள் தான் கேட்டீங்க, உங்களையும் தான் கூட்டின்னு போகிறேன். நீங்களும் மறக்காமல் வீடியோ விட்டு நடுவில் போகாமல் நீங்களும் என் கூடயே சேர்ந்து ஐயப்பன் கோயிலுக்கு வரணும். ஸோ அப்புறம் மட்டும் உங்கள் மேலே கோச்சிப்பான்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து இப்போ கிளம்பி போயின்னுக்கிறோம். எல்லோரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. எல்லாருமே வந்து பஸ்ஸில் உட்காருங்க. நான் உங்கள் எல்லாருமே கொண்டு போகிறேன். யாருமே வீடியோ விட்டு நல்லா போயிடாதீங்க. எல்லோரும் பாருங்கள். மறக்காமல் உங்களை கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு கிராக்கு கூட ஆகாமல் நான் கூட்டு போகிறேன்ல, அதனால் எனக்கு ஒரு லைக்கும் அந்த சப்ஸ்கிரைப் நான் டங்கணும், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கான் நான் டிங்கணும் அழுத்தி விட்ருங்க. ஓகே, ரெட் ட்ராகன் இப்போ ஆன் ஃபயர். ஓ மை காட், என்ன நான் 2 பக்கமும் வண்டி நிப்பாட்டி வச்சுக்கிறீங்க? நம்ம கிளியராக இருக்கிற ரோட்லேயே ஒழுங்காக ஓட்ட மாட்டோம். இந்த மாரிலாம் எப்படி பண்ணுறானுங்க? இந்த பக்கமும் வண்டி நிற்கிது, அந்த பக்கமும் வண்டி நிற்கிது, நடுவில் மட்டும் வண்டி போகுது. ஓ ஓ ஓ ரயில் ட்ராக். அம்மா எவ்வளோ பெரிய ரயில் ட்ராக்கு, வண்டியே ஒரு குலுங்குது. ஷேப்பா சரி, பஸ்ஸுக்கு உள்ள ஒரு பிள்ளையார் மட்டும் இருக்கிறாரு. அவரை நம்ம காலையிலே படைச்சிட்டோம். காலையில் ஐயப்பன் கோயில் போகிறோம்னு சொல்லிட்டு பஸ்ஸை நல்லா கழுவுன்னு கழுவிட்டு பாலிஷ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டா வந்து தான் இந்த பிள்ளையாருக்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சோம். பூ மட்டும் கிடைக்கல, அதனால் 2 பிளாஸ்டிக் பூ வந்து பக்கத்து பஸ்ஸில் இருந்தது. அதை பிடிக்கின்னு வந்து இதில் வச்சிட்டோம். ஏன்னா வந்து ஒரு பூஜை கிளம்புறோம், ஒரு கோயிலுக்கு கிளம்புறோன்னா கொஞ்சம் நல்லா பக்தி வைப்போடு கிளம்பணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகாதுன்னு சொல்லி எங்கள் கொள்ளு தாத்தா சொல்லிக்கிறாரு. எங்கே பாருங்க, ஸ்பீடாக பாருங்கள். 200 கரெக்டாக 200ன்னு சொல்லலாம். அதுக்காட்டி அவனை குறுக்கில் வந்தாரான். இதுக்கு தான் நான் ஹைவேலேயே வண்டி அடித்து தூக்குறது. அதாவது வந்து ஸ்பீடை சொன்னேன். இப்போ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, திரும்ப சொன்னேன் கரெக்டாக 199 போய் 200 தொடலான்னு வந்தது. அதுக்காட்டியும் ஒரு பையன் குறுக்கில் வந்து காரை சொல்லிட்டு போட்டான். சரி பரவாயில்ல, திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோம். வண்டி சும்மா டக்கரு இது, நம்ம சும்மா ஐயோ ஸ்பீடு போயிடுச்சே, இப்போ திரும்ப எப்படி ஏற்ற போகிறோமான்னு ஃபீலே பண்ண தேவையில்ல. நீ திரும்ப எனக்கு ஆக்சிலேட்டர் கொடு, நான் வந்து உனக்கு 200 கிலோமீட்டர் ஸ்பீடை உனக்கு அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த பஸ்ஸுக்குள்ள. ஓகே தங்கம், நம்ம யாருன்னு கொஞ்சம் காட்டு. உன்னை பற்றி வேறு வந்தாலேருந்து பில்டப் பண்ணிக்கிறேன். நீ வளராமல் இருக்கிறதுக்கு இந்த முன்னாடி அவட ரெட் கலர் தானே காரணம். அடுத்த வீடியோவில் அடிச்சு தூக்கிடலாம். இப்போ நீ ஃபீல் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துத்தாங்க. ஓகேங்க, நம்ம வந்து அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் வந்து கிராணி ஹை ஹாரர் கேம் பிளேலாம் போட்டுக்கிறோம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அதர் கேம்ஸ் நம்ம விளாட்லாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிராணி 3யோட ட்ரெயின் எஸ்கேப் வீடியோ வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து கிராணி 3ன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஏற்ற மாரி அடுத்த வீடியோ கிராணி 3லேருந்து வந்துடும். ஓகே, ஒருவேளை நீங்கள் யாரும் இன்னும் வந்து நான் போட்ட கிராணி 3 வீடியோ பார்க்கலன்னா யாரும் கவலைப்படுறதில்ல. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டிலே வந்து கிராணி 3 வீடியோ தரேன். அதுக்கு கீழே வந்து ஹை ஹாரர் அந்த கேம் பிளேயோட வீடியோவும் தரேன். மறக்காமல் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சரி, நம்ம அப்படியே நம்ம பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிப்போம். ஏன்னா வண்டி ஓட்டும் போது தொணன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னோட கிளீனர் பையன் தான் சொன்னார். அவனை நான் நீ கூட்டின்னு வரல. ஏன்னா வந்து நிம்மதி இல்லை, ஒரே தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம். அதனால் நிம்மதியை மட்டுமே தான் கொண்டு போனேன் தவிர தொல்லையை கொண்டு போகக்கூடாது. ஆனால் தான் கைட்டி சஞ்சய் பஸ்ஸுக்கு வந்து கண்டக்டர் அனுப்பிவிட்டவனை. இன்றைக்கி வந்து நம்ம சோலோ டிரைவர் தான், நோ கிளீனர் நோ கண்டக்டர். ஏன்னா இது டூர் பஸ் தான், கண்டக்டர் இல்லை. நான் மட்டும் தான் தனியாக கொண்டு போகிறேன். அப்படியே போய் பஸ்ஸில் போய் மலையில் நிப்பாட்டிட்டு பக்தர்களை இறக்கி விட்டு அவங்க மட்டும் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஓகே, நம்ம மண்ணு அப்படியே கிளம்புவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். அப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்துடும். கேரளா வந்தோடனே அவ்வளோதாங்க, அப்படியே சுத்தமான காற்று, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குங்க. இயற்கையின் பூங்காவனம், செம்மையாக போய் என்ஜாய் பண்ணலாம். சரிப்பா, நம்ம ஆல்ரெடி கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சொல்ல வந்துட்டோம் பாருங்கள். நம்ம ஆல்ரெடியே வந்து வண்டி வந்து டீசல் போட்டோம், 200 லிட்டர் போட்டோம், டேங்க் ஃபுல் தான். அது நான் வீடியோ கவரேஜ் எடுக்கலை. நம்ம அங்கேயே பண்ணிட்டோங்க. வர வழியிலே வந்து ஒரு பங்க் இருந்தது, அங்கேயே வந்து இறக்கிட்டோம். அப்படியே வண்டி டயரில் பார்த்தீங்கன்னா வண்டி டயரில் லைட்டாக காற்று கம்மியாக இருந்தது பேக் வீலில். அதனால் அதுக்கும் வந்து ஃபுல் காற்று வச்சிட்டோம். இதெல்லாம் என்னடா டூர் போகும்போது வந்து எல்லாம் நான் கரெக்டாக தாங்க பார்த்தேன், எப்படி காற்று இறங்குச்சின்னே தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சோமே. கண்டுபிடிச்சி இங்கேயே வந்து டயரை வந்து காற்று ரொப்பிட்டோம்.
அதுக்கப்புறம் மட்டும் சரின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி இப்படி வந்தேன். இப்போ தான் உங்கள்கிட்ட ஞாபகம் வந்து அப்படியே சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே வண்டியை ஸ்லோவாக தான் ஓடணும் போல இருக்கே. எல்லாருலேயும் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ணா விலகுண்ணே. அண்ணே 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 விலகுண்ணே. ஆஹா, இதுக்கப்புறம் மட்டும் நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சு தான். கிளம்பி போயினே இருப்போம். அண்ணே வரட்டானே. நானும் மரியாதை அன்னை அன்னை விலகினேன்ற கண்டுக்கவே மாட்டாரு. ஹாரன் அடிக்கிறேன். சரி சார், நான் அவர்கிட்ட பேசினேன், உங்களை மறந்துட்டேன். ஓகே, நல்ல வேலை கார் கோவப்படல. அப்புறம் நம்ம திட்டின்னு வந்துருப்போம்ல, நம்மள ஒருத்தன் இப்போ திட்டின்னு வந்திருப்பான். பாருங்கள் சும்மா சைடில் வியூ எல்லாம் ஃபுல்லாக மரம், அந்த பக்கம் ஃபுல்லாக மலை. இன்னும் இந்த பக்கம் என்னமோ ஒன்று ஏறுது, சீக்ரெட் ப்ளஸ்ஸாக இருக்குமோ. இறங்கி போய் என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். தெக்கு தா இங்கே அது இருக்கு. இறங்கு சீக்கிரமாக போய் பாரு. மினாட்டோ சீக்கிரம் போ. இன்னைக்கு நம்ம மினாட்டோவை தான் கூட்டின்னு வந்துக்கிறோம். இட்டாச்சி, அதுக்கப்புறம் ஜிராயா, அதுக்கப்புறம் ஈசூன் எல்லாம் வந்து வேறு பஸ்ஸை ஓட்டின்னு இருக்கிறாங்க. அதனால தான் மினாட்டோவை தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த லாரி ஓட்டிட்டு வந்து உட்காந்துருந்தாரு. வாங்க ப்ரோ, உங்களுக்கு நீங்கள் வேலை இருக்குன்னு சொல்லி தான் மினாட்டோவை கூட்டின்னு வந்துட்டோம். ஓகே, ஆனால் இந்த இடம் எனக்கு நல்லா நான் ஆண்டவர் பஸ் என்னென்னு ஒரு வாட்டி இங்கே தான் நின்றுன்னு இருந்தோம். அதை கூட வீடியோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிறோம், போய் மறக்காமல் பாருங்கள். சரி, நம்ம சாரிண்ணா ஒரு சின்ன இடம் பார்த்தோன்னே அந்த இடமா இருக்குமோ நினச்சி ஞாபகம் வந்துட்டேனே. சாரிண்ணே. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து மெயின் ரோடு இல்லைனாலும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் நிற்கணுன்னு டிராஃபிக் ஆகுதுங்க. சரி, அதான் வந்தாச்சே. இதுக்கப்புறம் என்ன நம்ம பார்த்துருக்கோம் சேஃப்டியான. வண்டியை பார்த்தீங்களா, ஹேண்டிலிங் பவர்லாம் சும்மா தரமாக இருக்குது. வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பாருங்கள் 100% லைஃப்பில் தான் வருது. இன்னும் ஒன்று கூட இடிக்கவே இல்லை. அங்கங்கே லைட்டாக டச் ஆகுது சைட்லலாம் வளைக்கும் போது. ஆனால் பெருசாக டேமேஜ் எடுத்துக்கல வண்டி. சரி, நம்ம மாட்டு அப்படியே பார்த்து ஓட்டின்னு போவோம். டேமேஜ் தான் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு திரும்பதுக்கு மேலே ஓட்டினோன்னா வண்டி டிஸ்க் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்காக தான். அதுக்கப்புறமாட்டா வந்து புது வண்டி வேறு, ஓனர் என் தலையில் தான் இன்னும் மிளகா அரைப்பார். உன்னை வண்டியை ஒன்று போக சொன்னேன், அந்த வழியாக தானே உன்னை போக சொன்னேன், இந்த வழியாக யார் உன்னை போக சொன்னான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம தலையை போட்டு ஃபுட்பால் விளையாடுருவாங்க. அதோ பாருங்கள், சபரிமலை தெரியுதா உங்களுக்கு? அது இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். போயிட்டு அங்கே தான் சபரிமலை தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்தே ஒரு சாமியை சரணமையப்பா. ஓகே, சபரிமலையை இப்போயே ஃபஸ்ட்டு லுக்கு பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா தான் முடியாது, வேகமாக நம்ம போயினே இருப்போம். டக்குன்னு போய் சாமியை பார்க்கணும், ஐயப்பா சாமியை பார்க்கணும். வா, இங்கே வேற ரோடு வேறு சின்னதாக இருக்குது. கேரளாவில் லாட்ரி அந்த டிக்கெட்டெல்லாம் இங்கே தான் எங்கேயோ விற்பான்னு சொன்னாங்க. ஆனால் எங்கன்னு தெரியல. சைடில் மட்டும் நான் அப்பப்போ கடையை பார்த்தேன். ஆனால் அது டப்புன்னு ஞாபகம் வரல. இப்போ தான் ஞாபகம் வருது லாட்ரி டிக்கெட்டு கடைன்னு. சரி பரவாயில்ல, போயிட்டு வரும்போது வாங்கிப்போம். நம்ம ஊர்லலாம் வந்து லாட்ரி டிக்கெட்டை வந்து தடை பண்ணிட்டாங்க. இன்னும் கேரளா சைட்லாம் லாட்ரி டிக்கெட் இருக்குது. பார்ப்போம், எதனா ஒரு டிக்கெட்டு போகும்போது வாங்கிட்டு போனோன்னா யாருக்கு தெரியும், நம்ம கற்றுச்சிட்டா நம்ம கூட 1 கோடி அடிக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ வந்து நிறுத்தி வாங்க முடியாது. ஏன்னா வந்து பேசஞ்சர்ஸ்லாம் அப்புறமேட்டா எல்லோரும் கற்றுவாங்க, சாமியை பார்க்க போகிறோம் தரிசனம் காணணுன்னு. அதனால் நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் வண்டி நிப்பாட்டிட்டு. அதாவது பார்த்தீங்களா சபரிமலை, அது இருக்குது பாருங்கள், அதான். ஓகேங்க, நம்ம இப்போ சபரிமலைக்கு வந்துட்டோம். இப்போ அங்கேருந்து தான் இப்போ பஸ்ஸை மேலே ஏற்றின்னு போயின்னு வராங்க. மலை ஏற ஆரம்பிச்சிச்சு பஸ்ஸு. சாமியை சரணமையப்பா, உன்னை நம்பி தான் வரோம், எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது, பத்திரமா என்ன கூட்டின்னு வாப்பா. சபரிமலை வயனாண்டானப்பா, நீ வழித்துணையா வந்து சேரப்பா. ஓகே, சாமியை வேண்டின்னு நம்ம அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். சைட்லாம் பாருங்களேன், ஒரு தடுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் லைட்டாக மிஸ் ஆனாலும் வண்டி கவர வேண்டியதான். ஆனாலும் ரெட் ட்ராகன் அண்ட் ஃபயர்ரா 76 கிலோமீட்டர் ஸ்பீடு கீழே ஓட்டம் தான் சரித்திரமே கிடையாது. இப்போ நம்ம ஸ்பீடை வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டுறோமோ அவ்வளோ சேஃப்டி. ஆனால் இப்போ நாம் வேகமாக தாங்க போக போகிறோம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால தான் வந்து இப்போ நம்ம வேகமாக போக போகிறோம். ஐயோ லாரி இந்த இடத்துல தான் நம்ம பார்த்து பண்ணணும். ஏன்னா என்ன வண்டி ஸ்லோவாகுது, ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சா. ஐயோ லைட்டில் வேறு டச் ஆகுது. மை காட், டச் ஆகுது. ஓகே, அப்படியே வந்துட்டோம். என்ன பிரச்சனை இங்கே? அட பாவீங்களா, இந்த காரா ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஹைட்டாக இருக்குல்ல, அதனால் அந்த காருக்கு டச் ஆகிடுச்சு போலுக்கு. அதனால் பார்க்கிங் லைட்டை போட்டு அவன் மாதிரி நிப்பாட்டிட்டான். ஓகே, இந்த டேர்னிங் தான் பார்த்து திரும்பணும். ஓ ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பஸ்ஸுக்குள்ளேருந்து பார்க்கும்போது வண்டி வந்து கவுற மாதிரியே இருக்கும். அதனாலே நம்ம பயத்தில் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டேரிங்கை ஹேண்டிலிங் பண்ண முடியாமல் பண்ணுறோம், அதுலேயே பஸ்ஸு கவுந்துடும். அதனால தான் பார்த்து கவனமாக பண்ணணுங்க அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம். சைடில் வர எவனும் எந்த தடுப்பும் வைக்கல. இந்தமாரிலாம் இருந்தால் ஈஸியாக ஆக்சிடென்ட் ஆகிடும்.
ஏங்க அங்கே பாருங்க சபரிமலை தெத்து பாருங்க, கோவில் தெத்து பாருங்க, கோவில் தெத்து பாருங்க. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. இந்த ஒரு பம்பாய் நதி போது இங்கேருந்து அப்படியே ஒரு குழியில் போட்டு அப்படியே போயிடலாம். சாமிங்கெல்லாம் இறங்குங்க, அப்படியே போய் பம்பாய் நதியில் குளிச்சுட்டு வாங்க. அப்படியே திரும்ப இன்னும் போய் உங்களை கோயிலில் இறக்கி விட்டுறேன். ஓகே, பார்க்கிங் எங்கடா இந்த பார்க்கிங்கை காணா? ஹேண்ட் பிரேக்கை போட்டாச்சு, வண்டி ஆஃப் பண்ணியாச்சு, இறங்கியாச்சு. சாமியே ஐயப்போ சரணமப்பா, ஐயப்பா சாமியப்பா, ஐயப்பா. ஓகே, இன்னும் பம்பாய் நதி வந்து பால்கடல் மாரி இருக்குது. செப்பரான உள்ளே போய் குளியல் போடுவோம். இன்னும் நடுவில் ஒரு ரவுண்டு மாரி இருக்குது, இதுவும் ஒரு சாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சுற்றி வந்து நம்ம கும்பிட்டுப்போம். சாமியே ஐயப்போ ஐயப்போ, சாமியே சாமியப்பா, ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா. இருமுடி கட்டு சபரிமலைக்கே, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாமியே ஐயப்போ ஐயப்போ, சாமியே சாமியே சரணமையப்பா. ஓகேங்க, எப்படி நம்ம வந்து பம்பாய் நதியில் நல்லா குளிச்சுட்டு சாமியை வந்து வேண்டிக்கின்னு திரும்ப வந்து பஸ்ஸுக்கே வந்துட்டோங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னடா குரல் வந்து விரல் இந்த மாரி இப்போ வாய்ஸ் இருக்குதுன்னு யாரும் நினைக்கவேனா. தொண்டையில் லைட்டாக கீச்சு கீச், அதனால தான் வந்து இடையில வந்து விரிசல் உண்ட மாதிரியே குரல் கேட்கும். அதை யாரும் வந்து பெருசாக தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னித்தருள் புரியுங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து பஸ் எடுத்துன்னு கிளம்பிடலாம். டைம் வரை ஏற்கனவே ஆயிடுச்சு. இங்கே ஹேண்ட் பிரேக்லாம் எடுத்தாச்சா, வண்டி ஆன் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மலை ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு அப்புறம் மலையில் வந்து பஸ் நிப்பாட்டிட்டு சாமியை தரிசனம் பார்க்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஹலோ ஹலோ சாரி மைக் செக்கிங். பக்தர்கள் சாமியர்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். கிங் ஆஃப் ட்ராவலர் 46 ரெட் டிராகன் வந்து பேசிக்கொள்வது. எல்லோரும் வந்து அவர் கைகள் இருக்கும் நெய் தேங்காய்களையும் சாமிக்கு படிக்க வந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தயாராக இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பேருந்து ஐயப்பன் கோவிலில் நிற்கும் என்று மிக பணிவுடனும் பக்தியுடனும் கூறிக்கொள்கிறது ரெட் டிராகன். ஓகே, சரிங்க. இந்த இடத்துல என்னென்ன டிராஃபிக் ஆகினே இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இந்தமாரி ஆக்சிடென்ட் பண்ணி ஆகும். சரி பரவாயில்ல, ஒரு நல்லது பார்க்கறதுக்குனா 1000 தடங்கள் வரதான் செய்யும். நாம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்படியோ கடந்து போவோம். இந்த இடத்துலையும் வர ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. இப்பா எப்பயுமே வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து வண்டி என்ன ஸ்பீடாக வராதிங்க. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் வந்து எல்லாருமே பிரேக் அடிக்கிறதுனால வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்தமாரி தான் ஒரு ஆக்சிடென்ட் அங்கே ஆகிடுது. சரி, நம்ம இப்போ எப்படியோ சபரிமலை கோயில்கிட்ட வந்துட்டு வந்தோம் பாருங்க. பக்கத்தில் இருக்கிறோம், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். எப்படியோங்க பல தடைகளையும் தாண்டி இப்போ நம்ம ஐயப்பனை பார்க்க போகிறோம். வர வழியில் நிறைய தடங்கள். வண்டியில் டீசல் காலி ஆகிடுச்சு. அந்த டேர்னிங் பண்ணில் ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுக்கிறான், இந்த டேர்னிங்கில் ஒருத்தவன்ட்டு ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுக்கிறான். அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஐயப்பன் தரிசனத்தை வந்து பார்க்க போகிறோம். சாமியே சரணமையப்பா. ஓகே, பஸ்ஸு எப்படியோ வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டோம். வெற்றி வெற்றி ரெட் டிராகனுக்கு வெற்றி. ஐயப்பனுக்கு ரொம்ப நன்றி, இது வரைக்கும் எங்களை பத்திரமாக கொண்டு வந்ததுக்கு. ஓகேங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆஞ்சலேட் மாரி காட்டும். அந்த இடத்துல நீங்கள் கரேஜின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரேஜி போயிடலாம். இல்லை நான் இங்கே கோயிலெலாம் பார்க்கணுன்னா கண்டினியூ கொடுத்தா வந்து கோயிலெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஐயப்பன் மோடு மேப் வந்து நான் வந்து ஒரு ஆப்பில் தான் டவுன்லோட் பண்ணேன். கர்நாடகா பஸ் மோடு ஆப், அந்த ஆப்பில் தான் டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் வந்து அதில் போனீங்கன்னா மோடு மேப் மோடுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், பஸ் சைடுக்கு ஒரு தனி ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் மேப் மோடில் போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் ஐயப்பன் மேப் மோடுன்னு. அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் நீங்களும் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் பார்க்க யாருமே இல்லை. நானே கஷ்டப்பட்டு சைடு மிரர்லாம் பார்த்து வண்டி நிப்பாட்டி சைடு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் இறங்க ஐயப்பன் கோயில் வந்துடுச்சு, சீக்கிரமாக போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்கள். சரிங்க, அப்படியே நாமளும் வந்து இறங்கி போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தெல்லாம் வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு, டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நாமளும் அப்படியே கிளம்பிடுவாங்க. சாமியே ஐயப்போ 18ஆம் படி கருப்பன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சைடில் இருக்கிற ஒரு சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து 18ஆம் படி கருப்ப சாமி இருப்பார். 18ஆம் படி கருப்பா, நீ தான்ப்பா வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நான் வச்சுக்கணும். அப்புறமேட்டா அவருக்கு ஒரு தேங்காவை உடச்சிட்டு அப்படியே மேலே போயிட்டோன்னே ஐயப்பனை வந்து நேரில் போனாலே இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமான்னு தெரில. ஆனால் நாம் ரொம்ப கிட்ட பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 3 வாட்டி ஐயப்பன் கோயிலுக்கு போய்க்கிறேன். அந்த 3 ஸ்பேஸ் மாரி தந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரோலு, அதுக்கப்புறம் செகண்ட் ரோலு, அதுக்கப்புறம் 3வது ரோல், அப்படியே 3 ரோலு. அதில் அந்த ஃபஸ்ட்டு ரோலில் போய் ஐயப்பனை கிட்ட பார்க்க மாட்டாங்க. சரி, நிறைய வாட்டி ஏங்கிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது தேர்டு, அதுக்கப்புறம் 2 வாட்டி போகும்போதும் வந்து அந்த செகண்டு அதுலேருந்து தாங்க பார்த்தேன். ஃபஸ்ட்லேருந்து பார்க்க முடியல, ஏன்னா அதில் கூட்டம் அப்படி நெருங்கின்னு போச்சு. எப்படியோ ஒரு வழியை நம்ம ஐயப்பனை கிட்ட பார்த்துட்டோம். ஓகேங்க, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம வேறு எந்த கேம் பிளே போடலாம், எந்த மேப் மோட் போடலாம், எந்த பஸ் ஓடலாம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வரட்டாமாமே.